Friends, welcome to my channel Tamil Layer Tech. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வாலநாட்டில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் சூப்பராக யூஸ் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி இந்த அப்ளிகேஷனூடாக ஒரு அனுபவம் பட்டேன். அதே போல் என்னுடைய ஃப்ரெண்டும் ஸோ இந்த அப்ளிகேஷனூடாக அவருக்கு தேவையான ஒரு விடயத்தை செஞ்சு கொண்ட காரணத்தினால நான் இதை வீடியோ பதிவாக போடுறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக கூடுதலாக நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும். அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதனோட ஆப்பத்தை டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டைப்பிங் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே போதும். முதல்ல வரக்கூடிய டவுன்லோட் லிங்க் அதனோட ஆப்பத்தை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அப்டேட் ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணிடுங்க. எங்களோட தமிழ் லேயர் டெக் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் லைக் பண்ணி கொடுங்க. அதே போல் ஃபாலோயின் கொடுத்துருங்க. ஃபாலோயின் C+ கொடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே கொடுத்துப்பேன். அதனோட ஆப்பத்தை டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. இந்த மாதிரி வீடியோக்கு மேலேக்கும் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. அதே போல் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் உங்களுடைய ஃபேஸ்புக்கு அப்லோட் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னவென்று பார்த்தீங்கன்னா, எந்த மொழியில் இருந்தாலும் அதை உங்களுக்கு தமிழில் பார்த்துக்கொள்ளக்கூடியமைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்க கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சாலும் வெளியில் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஏதாவது அரபிக்கில் தான் தருவாங்க. தரும்போது அதை உங்களுக்கு தமிழில் மாற்றி உங்களுக்கு வாசித்து கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சில நண்பர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அந்த மாதிரி நண்பர்களுக்கு இதை உங்களுக்கு இமேஜாக எடுத்து உங்களுக்கு தமிழில் பார்த்து வாசித்து கொள்ளக்கூடியமைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். கண்டிப்பாக படிக்காத நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஊடாக உங்களுக்கு எடுக்கக்கூடிய இமேஜ் எந்த நாட்டில் இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அதனோட அனைத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே இடது பக்கம் உங்களுக்கு இந்த இடத்துல கூகுள் டிரான்ஸ்லேட் கொடுத்துக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எந்த மொழியில் வேணுமென்னு கேட்கும். நான் இப்போது பார்த்தீங்கன்னா கேமரா ஊடாகவே நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு அரபி ஒரு பேப்பர் நான் வச்சுக்கிறேன். அதனால் நான் அரபிக் கொடுத்துக்கொள்ளுதேன். இல்லாட்டி இங்கிலீஷ் வேணுமென்னா இங்கிலீஷ் நண்பர் தேவையான இங்கிலீஷ் கொடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஏனைய லேங்குவேஜ் இந்த இடத்துல கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு அனைத்து நாட்டு லேங்குவேஜ் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான நாட்டு லேங்குவேஜ் கொடுத்துக்கொள்ளலாம். ஜஸ்ட் இப்போது பார்த்தீங்கன்னா நான் அரபிக்கில் கொடுத்துக்கொள்ளுதேன். இங்கிட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த லேங்குவேஜில் உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணி இருக்கணுமோ அந்த லேங்குவேஜ் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போதைக்கு தமிழ் கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை இண்டிக்கு அதை கொடுத்துக்கொள்ளுதேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அரபிக் பேப்பர் உங்களுக்கு பார்க்கக்கூடியது மாதிரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய டைப்பிங் நான் இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணும்போது அதை ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தமிழில் மாற்றி தந்துடுவாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா போதும். அனைத்தையும் உங்களுக்கு இந்த மாதிரி தமிழில் மாற்றி தந்துடுவாங்க. ஆனால் இது லாங்காக பிடிக்கிறனால கிளியர் இல்லை. அதனால் சிம்பிளாக நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இங்கிலீஷில் தமிழில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இதை உங்களுக்கு தமிழில் மாற்றி தந்துடுவாங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடியது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் காப்பி அண்ட் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பு நான் இதை ஷேர் பண்ணுறேன். அனைத்தும் உங்களுக்கு தமிழில் இந்த இடத்துல அழகாக கொடுத்துருவாங்க. இப்போது என்னுடைய அடுத்த வாட்ஸ்அப்புக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த அரபிக்கில் பிடிச்ச ஃபோட்டோஸை இந்த இடத்துல அழகாக தமிழில் கொடுத்திக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரியாத லேங்குவேஜ் சிம்பிளாக உங்களுக்கு தேவையான மொழியில் தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு தேவையான மொழியில் மாற்றி அதை காப்பியும் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சூப்பரான அட்டகாசமான அப்ளிகேஷன் சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனளிச்சுன்னா ஒரு ஷேர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன்.